ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வழக்கறிஞர் பிரதாப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கவின் படுகொலை செய்யப்படுறாரு, ஆணவ கொலை. அவருடைய தந்தைய முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரு. இத இப்படியும் சொல்லலாம், தந்தை முதலமைச்சரை சென்று சந்தித்து இருக்கிறார், ஆறுதல் வாங்கி இருக்கிறான்ற மாதிரி சொல்லலாம். இதுல ஏதேனும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு? இல்ல, என்னன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருக்காரு. எப்படின்னா ரங்கராஜ் பாண்டியவுடைய அப்பா இறந்துட்டாரு. அவங்களுடைய வீட்டுக்கு நேரடியா போறாரு. ஈவன் எனக்கு தெரிஞ்சு திமுகவை ஆதரிக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னடா நம்ம ரங்கராஜ் பாண்டியர்களை போட்டு இந்த பொலன்னு பொழுந்துட்டு இருக்கோம், அவர் சங்கி, பிஜேபி, RSS சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் யாருக்காக சொல்றோம்? ஸ்டாலின் அவர்களுக்கு தானே சொல்றோம். ஆனா இவர் நடனா அங்க போறாருன்றத பெரிய ஒரு விமர்சனம் ஆச்சு. எங்க ரங்கராஜ் பாண்டியவுடைய வீட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் போறாரு, அப்பாவுடைய மரணத்துக்கு. ஆமா, அப்பாவுடைய மரணத்துக்கு போய் துக்கம் விசாரிக்கிறாரு. ரைட், ஓகே. சென்னையில இருக்குது. நீங்க இன்னொரு விஷயத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த யாரெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு பாக்குறாங்கன்னு இருக்கு. இப்போ விஜய் இருக்காரு இல்லையா, விஜய் என்ன பண்ணாரு? தூய்மை பணியாளர்களை அவங்க வீட்டுக்கு வர வச்சு பார்த்தாரு, அலுவலகத்தை வர வச்சு பார்த்தாரு. அவரு களத்துக்கு போல ட்ரெண்ட் மாதிரி இது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப விஜய் தொடங்கி வைக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி வரைக்கும் போனாரு. தூத்துக்குடி போயிட்டு அங்க போயிட்டு போன் பண்ணி பேசுறாரு. ஒரு வாரம் கழிச்சு தூத்துக்குடி போனவர் வீட்டுக்கு போன் பண்ணி பேசுறாரு. சாரி சொன்னதா? சாரி எல்லாம் சொல்லல. சாரி ஒன்லி ஃபார் த அஜித் தான். கவினுக்கு சாரி எல்லாம் கிடையாது. என்ன ஏது நடந்துச்சு கூட நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நலன் விசாரிப்பு தான். அதெல்லாம் நீங்க அப்போ இது கூட ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு போனார் அப்படிலாம் கிடையாது. விசிகாவின் தலைவர் திருமாவர்கள் கூட்டு போயிருக்காரு. இதுதான் உண்மை. திருமாவர்கள் கூட்டு போயிருக்காரு. ஏன்னா ரொம்ப நாட்களா பாத்தீங்கன்னா விசிகா கூட்டுல திமுக இருக்கிறதுனால தலித் மக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தொடர் விமர்சனங்களை பாத்தீங்கன்னா விசிகா மீதும் அதன் தலைவரான திருமாவர்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க இல்லையா. சரி, இப்படியாவது நான் பண்றேன்டா, என்னதான் ஒரு பிரச்சனை, வா நான் கூட்டணும் பண்றதுக்காக கவினுடைய அப்பா ஸ்டாலின் அவர்களை கூட்டு போய் சந்திச்சிருக்காரு. வெளியே 2 பேர் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இந்த பக்குவம், இந்த மன ஓட்டமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் அதை மறந்துட்டு பாரு. எப்போ என்ன நடந்துச்சுன்றதால எப்போ மறந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியே பேச முடியுதுன்றப்போ நீங்க விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவர்கள் கூப்பிட்டதுனாலதான் அவர் ஆக்ஷன் போயிட்டு உள்ள போயிட்டு பாக்குறாங்க. இந்த இடத்துல மட்டும் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணியே பேச முடியுது அப்படின்னா நம்ம நிறைய வேலைகள் இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி அப்போ அவ்வளவு கமிட்மெண்ட்ல முதலமைச்சர் இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம டெய்லி எல்லாம் முதலமைச்சரோட லைவ் நானும் பாக்குறேன், நிகழ்ச்சிகள் நானும் பாக்குறேன். 24/7 பிஸியாவே இருக்காருன்னு சொல்றது நமக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்க பிஸியா இருங்க. நீங்க பிஸியா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க பிஸியா இருங்க, எல்லாமே ரைட். அதனாலதான் உங்களுடைய அன்பு மகன் திமுக எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க. அவர் போயிருக்கலாமே. நம்ம கேள்வி என்னன்னா, நீங்க மட்டும் ஏன் போலன்னு கிடையாது. ஈவன் இவர் தான் SC/ST கமிஷனுடைய ஒரு சேர்மன் கூட தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இவர் தான் அதனுடைய மேலாண்மை குழு கண்காணிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்காரு. ஸோ அடிப்படையிலே அதனுடைய கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சிஎம் அவர்களுக்கு இருக்கு. எந்த சிஎம் வரணும் அந்த சிஎம்க்கு அந்த பொறுப்பு இருக்கு. சரி, சிஎம்க்கு நிறைய வேலை இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய அன்பு மகன் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம போய் பார்க்க சொல்லணும். அவர் இது வரைக்கும் பார்க்கல. ஈவன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கண்ணுக்கு தெரியல உதயநிதி அவர்கள் ஆணவ கொலையை பத்தி என்ன பேசியிருக்காரா? நான் உங்களுக்கு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சவர் ட்வீட் பண்ண மாதிரியோ, ஏன்னா எது ஒண்ணுமே ட்வீட் பண்றாங்க. இப்ப கூலி படம் பார்த்து என்ன பண்ணாங்க, தலைவர் வாழ்த்தி படம் போயிட்டு பாருங்க, படம் செம்ம நமக்கெல்லாம் ஒரு குழப்பமா இருக்கும். படத்துக்கு போராட்டம் ஆமா, நமக்கு குழப்பமா இருக்கும். படத்துக்கு போலாமா வேணாமான்னு சொல்றப்போ நம்ம துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இல்ல படம் சூப்பரா இருக்குது, தலைவர் ஃப்ரேம் ஃபுல்லா இருக்காரு, நான் பாத்துட்டேன், எனக்கு அந்த பாக்கிய வாய்ப்பு கிடைச்சது, சோ போய் பாருங்க சொல்லிட்டு தன்னுடைய மாமா வீட்டு படத்தை ஓட்ட வைக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்றாருன்றப்போ அந்த ட்வீட் நான் பார்த்தேன். ஆனா ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கான ட்வீட்டை நான் ஒரு நாளும் பார்க்கல. நீவன் போயிட்டு இவரும் பார்க்கவுமே இல்லை. இது விமர்சனமா நீங்க எதை முன்வைக்கிறீங்க? அதாவது அழைத்து பார்த்ததையா அல்லது இவ்வளவு லேட்டா பார்த்ததா? நீங்க என்ன குறிப்பிட்ட அழைத்து பார்க்கல? நான் தான் சொன்னேன், அழைத்து எல்லாம் பார்க்கல. திருமாவர்கள் கூட்டு போனாரு, எங்க அழைத்து பார்த்தாங்க? கூத்தாடி கையில கால ஒன்று அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காருன்ற மாதிரி வருது. அழைத்து எல்லாம் பார்க்கல, இவர் கூட்டு போயிருக்காரு. எப்பவுமே ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ட்வீட் பண்ணுவாங்க. ரெண்டு ட்விட்டர் இருக்கு. ஒன்னு MK ஸ்டாலின் இருக்கும், இன்னொன்னு CM அபிஷியல் 2 இருக்கும் இல்லையா. இந்த ரெண்டுத்திலுமே இந்த குடும்பத்தார் சந்திச்சாங்க, இவங்க என்ன பார்த்தாங்க, இன்னொரு நான் பேசுனேன், இதெல்லாம் வலியுறுத்தி எதனா போட்டிருக்காரா? இல்ல, இது வரைக்கும். அப்புறம் நீங்க கூப்பிடல, செய்தி தான் வந்திருக்கு. செய்தி நியூஸ் சேனல் போட்டாங்க, போட்டோ வந்திருக்கு. அதுதாங்க, அது நியூஸ் சேனல் போட்டது. அது இதை வச்சு நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு தான் கேக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசுக்கு பட்டியல் சமூக மக்கள் மீது அக்கறை கிடையாது. சும்மா வேண்டாம் விருப்பா நீங்க விசிகா வெறும் ஓட்டுக்காக மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க இது போன்ற காரியங்களுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க. இது கூட இவரோட இன்டென்ஷன் கிடையாது. நான் சொல்றேன், நான் 100% என்ன உண்மையா சொல்ல முடியும். ஸ்டாலின் அவர்கள் நான் கவினுடைய அப்பா பார்க்கணும், நான் ஆறுதல் தெரிவிக்கணும், நான் அவங்க கிட்ட பேசணும், அதுக்காக திரும்ப நீங்க கூட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு.
இவரு தலைவர் திருமாவளவன் கூட்டு போயிருப்பாரு, அப்படியாவது எதனா பண்ணி விடலாம் இவங்களுக்கு, இவர் தான் கூட்டு போயிருந்த தவிர இவங்களுக்கு ஒரு துளி நோக்கம் கிடையாது. திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? பட்டியல் சமூக மக்களுக்கான விடியல், அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான முன்னுரிமை, அவங்களுக்கான பலன்களை பெற்றுறதுக்காக தான் சொல்றாரு. கூட்டணின்றது அது மட்டும் கிடையாது. கூட்டணிங்கிறது எதுக்காக? கூட்டணின்றது வெறுமனே பட்டியல் சமூக மக்களின் நலன் மட்டுமே கிடையாது. இந்தியாவை காப்பாற்றணும், தேசத்தை காப்பாற்றணும், பிஜேபி வந்து உள்ள வராம பாத்துக்கணும், RSS உள்ள வராம பாத்துக்கணும். இது எல்லாம் இருந்தாதான் பிஜேபி உள்ள வராது. ஆமா, திமுக வந்து இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தாதான் நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருக்க முடியும். வேற யாரும் முதலமைச்சர் வந்துட்டா நாளைக்கே தமிழ்நாடே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடும். நாளன்னைக்கே கான்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில் இல்லாம போயிடும். அதுக்கு மறுநாளே பாத்தீங்கன்னா பயங்கரமான காவியினோட அக்கிரமெல்லாம் இங்க வந்துடும் அப்படின்னு தான் அவங்க சொல்லக்கூடியது. காவி, RSS, பிஜேபி என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள் கூட SC/ST அட்ராசிட்டி இவ்வளவு கிடையாது. இவங்க சொல்லுவாங்க இல்லையா, பீகாரை பார்த்தீர்களா, உத்தரப்பிரதேசை பார்த்தீர்களா, மத்திய பிரதேசை பார்த்தீர்களா, திராவிட மாடலை பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க, வேங்கவையில பாருங்க, கவினை பாருங்க, இது மாதிரி பலவற்றை நம்ம அடிக்கிட்டே போலாம். அவ்வளோ ஒரு பட்டியல் சமூகத்திற்கு எதிரான ஒரு அரசு இந்த அரசா இருக்கு. அந்த அரசைக்கு வந்து நம்ம வந்து திருமாவளவனை வச்சு விசிக வச்சு சரி கட்டலாம் நினைக்கிறாங்க இல்லையா. செய்ய முடிய வேலைன்றது நம்ம எல்லாம் வந்து ஈடு செய்ய முடியாது. அவ்வளோ நேரம் இருக்கும், அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கும். ஆனா இவங்க ஈஸியா போறாங்க, ஷாப்பிங் போறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போறாங்க, இது எல்லாமே நியூஸ்ல போறாங்க. ஈவன் போட்டோம், அவருக்கு போகக்கூடாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெளிநாட்டுக்கு போக போறாரு, தொழில்களை ஈர்க்க போறாரு, முதலீட்டு அதிகரிக்க போறாரு, இதுக்காக அவர் போறாரு. அதுமே கேட்கணுமா இருக்கு. ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போறாரு, அவருக்கு வேண்டிய பொருட்களை அவர் வாங்கட்ட நம்ம வேறனே சொல்லி புரோட்டோகாலோட ஒரு பாதுகாப்போட போயிட்டு ஒரு மால்ல பண்றாரு அப்படின்னா இது என்ன மாதிரி நம்ம மக்கள் நினைக்கிறதுன்றது ஒரு கேள்வி வருது இல்லைங்க. இதுக்காக ஃபோர்ஸ் பாதுகாப்பு மால் போறா எப்படியும் இருந்திருக்கும் பாதுகாப்பு, தனியா போயிருக்க. கருணாநிதி அவர்களுடைய மனைவி வந்து ஒருத்தவங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பாங்க. ஐ மீன் விகடன் நினைக்கிறேன், முழுமையா தெரியல. அவங்களுடைய வாய்ஸ் கிடையாது, இன்னொருத்தருடைய வாய்ஸ்ல பேட்டியா வந்திருக்கும். அதில் நீங்க பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காருக்கான துணியெல்லாம் வந்து நாங்க ஒரு இடத்துல ஆர்டர் கொடுப்போம், அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவருடைய கண்ணாடி இங்கிருந்து தான் வாங்குறோம், அவருடைய வேட்டி இங்கிருந்து தான் வாங்குறோம், அவருடைய துண்டு இங்கிருந்து தான் வாங்குறோம் சொல்லிட்டு திரு கருணாநிதி அவர்கள் குறித்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஈவன் இவங்களவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் ஷாப்பிங்லாம் போகக்கூடாதெல்லாம் சொல்ல வரலைங்க. பிரைம் மினிஸ்டர்லாம் கூட ஷாப்பிங் போகிறாங்க, நீங்கள் போங்க வேணாம்லாம் சொல்ல. போயிட்டு வந்து என்ன பண்ணிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கு நீங்கள் வந்து தொழிலை வந்து நாங்கள் ஈட்ட போகிறோம், நாங்கள் வந்து தொழில் இத்தனை கோடி கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே யார் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? நீங்கள் சுற்றி பாருங்க, எல்லா இடத்துலையுமே நீங்கள் வடநாட்டர் இல்லாமல் ஒரே ஒரு சின்ன கடை கூட பார்க்க முடியாது. ஈவன் எல்லா தனியார் இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த தொழிலைட்டு வந்து யாருக்காக கொடுக்குறீங்க? தமிழர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. யாருக்காக போறீங்க? நீங்கள் ஷாப்பிங் போகக்கூடாது, நீங்கள் நல்லா சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் விமர்சனமே கிடையாது. அந்த விமர்சனத்துக்குள்ள வரவே இல்லை. என்ன பண்றீங்க? இத்தனை ஆயிரம் கோடின்றீங்க, அத்தனை ஆயிரம் கோடி கொண்டு வந்து என்ன பண்றீங்க? மேற்பட்ட துறைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்குல சந்தி சிரிக்குது. இதுக்கு முதலமைச்சரே தான் போனோமா தொழில் வந்து ஈட்டுறதுக்கு, வேற அமைச்சர்கள் யாரும் இல்லை. எவ்வளவு அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க போயிட்டு ஈட்டு வருது. முதலமைச்சர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் உட்காந்து ஆட்சி செய்யணும். அவரே போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வைக்கு அது சரின்னு பரல. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லிருக்காரு, பெருங்காய டப்பா, காலி பெருங்காய டப்பான்னு சொல்லி விஜயை விமர்சிக்கிறாரு. கூடவே என்னன்னா, கேரளாவில் நடக்கக்கூடிய அனைத்துலக ஐயப்ப அந்த மாநாட்டுக்கான அழைப்பு அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு வேற ஷெட்யூல் டைட்டா இருக்கு, அதான் அந்த ஃபாரின் போறதுனால டைட்டா இருக்கு. ஒருவேளை அங்க போயிட்டாங்கன்னா இங்க நடக்கிறது ஆன்மீக ஆட்சிதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனாலதான் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெருமையா அந்த இதை கொண்டு போறாரு. இல்ல திரு ஸ்டாலின் உள்ளபடியே அப்படிப்பட்டதான். நான் இந்த தமிழ்நாட்டுல ஒரு துறையை பாராட்டணும் அப்படின்னா என்னுடைய வெளிப்படையான பாராட்டு வந்து இந்திய அறநிலைத்துறைக்கு தான். ரொம்ப வெளிப்படையா பாராட்டுறேன். 24/7 எத்தனை கோயில்கள் குடமுழுக்கு பண்ணலாம், எத்தனை இடத்துல வந்து மடாலயங்கள் கட்டலாம். நம்ம பசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா RSS பிஜேபி தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பசுக்கு வந்து இவங்க வந்து அந்த அது என்ன ஆலயமா ஒரு கோசாலை அதை அமைக்க போறோன்ற இவங்களை இனிஷியேட் எடுத்தாங்க. அப்போ பெரிய விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆவடியில் பண்ண போற 10,000 கோடியில் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை கைவிடலாம்னு நினைக்கிறேன். அவரு ரொம்ப சூப்பரான ஒரு அமைச்சரா வந்து இந்த அறநிலைத்துறைக்கு இருக்கிறாரு. ஆனா அவர் அந்த வேலையை மட்டும் பார்க்கறது கிடையாது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் யாரெல்லாம் சென்னையில வேலை செய்யலையோ அது எல்லாருக்குள்ள மூக்கு நுழைப்பாரு. இப்போ நீங்க வந்து தூய்மை பணியாளர் பேசுனா KNR பேச மாட்டாரு, சேகர் பாபு தான் பேசுவாரு. அதனால திரு சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்க ஆன்மீக ஆட்சி, ஈவன் இவங்க வந்து பேருக்கு வந்து பெரியாருங்க, பெரியாருக்கு ஒரு பொட்டு வச்சிருவாங்க. கேட்டா ஆன்மீகமும் நாத்திகமும் எங்களுடைய 2 கண்கள் கூட சொல்லுவாங்க. ஆன்மீகமும் நாத்திகமும் இருக்குங்களா? ஆமா, இல்லன்றீங்களா நீங்க? திமுகவினுடைய குடும்பம் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொல்றது கூட அதுவே இப்படி சாம்பார்னு திராவிடமும் தயிர் சாதத்துல சேர ஊதி சாப்பிடுங்க. நான் என்ன கேக்குறேன், திரு சேகர் பாபு சொல்றாரு ஆன்மீக ஆச்சுன்னு,
நம்முடைய அக்கா கனிமொழி என்ன சொல்றாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் கடவுளை கண்டதும் கிடையாது, எனக்கு வந்து நம்பிக்கையும் கிடையாதுன்றாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் தான் தமிழ்நாட்டுடைய முகங்களா இருக்காங்க. அதாவது ஒண்ணு இருக்கு, இப்போ உங்க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து கோயிலுக்கு போகலாம், அது அவங்க நம்பிக்கை, நம்ம வரவேற்கிறோம், நமக்கு அது மாற்றுக்கிறது கிடையாது, அது அவங்க தனிப்பட்ட நம்பிக்கை. ஆனா வேற யாராவது ஒருத்தன் அவன் சாப்பாடு வழி இருக்க மாட்டான், பாவம் எங்கேயோ கஷ்டப்பட்டு நம்ம அவங்ககிட்ட போயிட்டு கல்லு கடவுள் என்பது கல்லு, நீ அங்க போக இங்க போக பகுத்தறிவு அங்க பேசிட்டு இருப்பான். ஒரு ஹைஜீனிக்கா ஒரு ப்ரொஃபஷனல் கூட போய் பகுத்தறிவு பேச பாடகத்துல யாரு வாக்குகள் அப்படின்னா மொத்தமா திமுகவுக்கு போயிடுது அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அப்படியே இந்துக்கள் வந்தீங்கன்னா கடவுள் மறுப்பு, பெரியாரிசம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும்போது சோ அந்த வாக்குகள் சிதறுதுங்கிறதுனால சேகர் பாபுவை வச்சு அதை மேனேஜ் பண்றாங்களா, ஈக்குவல் பண்றாங்களா அப்படின்ற ஒரு பார்வை. பெரியாருக்காக தமிழ்நாட்டுல யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. ஸ்டில் இதுதான் உண்மை. பெரியாருக்காகலாம் யாரும் ஓட்டு போடல. பெரியார் வந்து ஆதரிச்சனால்தான் இன்னார் முதலமைச்சர் ஆனார் அப்படிலாம் கிடையாது. நீங்க அண்ணாதுரை அவர்கள் பொறுப்பேற்கும் போதே பாத்தீங்கன்னா பெரியார் வந்து அண்ணாதுரை ஆதரிக்கல. அண்ணாதுரை அவர்களை எந்த அளவுக்கு மோசமா பேச முடியுமோ, ரொம்ப ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு வரலாறு எல்லாம் உண்டு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆதரிச்சாரு. அதனால பெரியார் வாழ்ந்த காலத்திலே பெரியார் சொல்லி யாரும் ஓட்டு போடல. அதனால இப்ப வந்து பெரியார் சொல்லி திமுக வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து சும்மா பேருக்கு வந்து பெரியார், இது பெரியார் மண்ணுன்னு தானே சொல்றாங்க, அப்புறம் ஆன்மீக பூமின்னு சொல்றாங்க. இது என்னங்க சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி தான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நாத்திகமும் ஆன்மீகம் எனது கண்கள்ன்றது திமுகவுடைய நவீன கோட்பாடு ஆயிடுச்சு அப்படின்றப்ப நீங்க குழப்பெல்லாம் தேவை கிடையாதுங்க. பெரியார் அப்படின்றது சும்மா நம்ம ஒரு பேனர் போடுறோம்னா ஓரத்துல பெரியார் போட்டோ அண்ணா போட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க 3ஆம் கலைஞர் 2ஆம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ நீங்க லைனா வந்து உதயநிதி அவர்கள் வரைக்கும் என் வாயில தான் வருது, அந்த அளவுக்கு இன்னும் போல. அதனால உதயநிதி அவர்கள் வச்சுக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஆட்சி செய்வதற்காக நீங்க பெரியார் மண்ணு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. இது நீங்க வந்து ஆன்மீக பூமின்னு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா எங்களுக்கு நோக்கம் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்யணும். அப்படி ஆட்சி செய்யலைன்னா பிஜேபி அரசு சொல்ல வந்துடும், அதுக்காக நம்ம ஓட்டு போடணுன்றதுதான் இன்னைக்கு திமுகவுடைய ஓவரால் கான்செப்ட். பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட அந்த 505 வாக்குகள்ல 80க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குறுதிகள் சொல்லி ஒரு புக் போட்டிருக்காரு. நிறைவேற்றலன்னு சொல்லி புக் போட்டிருக்காரு. டேட்டா வைஸ் போட்டு நிறைவேற்றல 86% வாக்குகள் இன்னுமே திமுக அரசு நிறைவேற்றல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, இல்ல இந்த டேட்டா பொய்ன்னு சொல்ல போறாங்க? ஏன்னா அவர் கம்ப்ளீட்டா டேட்டா பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் டேட்டா அதெல்லாம் கரெக்டா எடுத்துருவாங்க. முதல் வாக்குறுதியை நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? தகுதி வாய்ந்த பெண்கள். இதுவே எவ்வளவு பெரிய ஒரு மோசடி தரணும் இது. அப்படி என்ன சொல்லிருக்கணும்? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்களா? யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து நிறைவேற்றதா சொல்லப்படக்கூடிய இந்த வாக்குறுதியில இவ்வளவு பெரிய கோளாறுகள் இருக்கின்றது. பெண்களுக்கு 1000 ரூபாய், ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து தகுதி வாய்ந்த பெண்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது இவங்க நான் தமிழ்நாட்டுல வந்து இவங்க பேசப்படும் பொருளான அந்த வாக்குறுதி என்னன்னா நீட் ரகசியம், எங்கட ரகசியம் இருக்குது, அது வாக்குறுதியே கொடுத்தாங்க, நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம். அப்படி இப்படி நீங்க கேட்டீங்கன்னா நாங்க எப்போ நீட்டை ஒழிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்பதற்கான சட்ட நடைமுறைகளை கடைபிடிப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இன்னைக்கு உருட்டுவாங்க. சேகர்பாபு தெளிவாக சொல்லிட்டாரு, தூய்மை பணியாளர்களை வந்து நாங்க பணி நிரந்தரம் செய்யணும் எப்போ சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக எடுத்துக்காட்டு கொடுத்தீங்களே அப்படின்னு. அதெல்லாம் நான் கொடுக்கல, அதெல்லாம் எங்க லெட்டரே கிடையாது, மறுத்தா என்ன? அதிகாரத்துக்கு அமிச்சிட்டீங்க, அதிகாரத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்க சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி தான் நீங்க போட்டாகணும். அப்ப திருப்பியும் இந்த மாதிரி ஆமாஞ்சாமி போடக்கூடாது, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நம்ம தேர்ந்தெடுக்க கூடாதுன்னா நீங்க ஓட்டை மாத்தி போடுங்க. திருப்பியும் நான் தான் சொல்றேன், இதே திமுக அரசு வந்ததுன்னா இதே மாதிரி 80 வாக்குறுதி கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த 1500 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் வந்து ஏற்றி சொல்லுவாங்க. நீங்க இன்னும் அந்த வாக்குறுதி லிஸ்ட் வரல, ஆனா டெஃபினட்டா இந்த பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் தரதுன்றதை கண்டிப்பா உயர்த்துவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எல்லா பெண்களும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்தி சொல்லுவாங்க. எனக்கு இவங்களை பார்த்தா பாவமா இருக்குது. என்னன்னா 1000 ரூபாய் கொடுத்தனாலும் ஓட்டு போட்டுறோம், 1000 ரூபாய் கொடுத்தனாலும் நம்ம வீட்டுல வருமானம் ஒழிஞ்சிருதுன்னு நம்ப வைக்கிறாங்க இல்லையா? 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய். ஆமா, மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் 60 மாசத்துக்கு 1000 ரூபாய், அவ்வளவுதான். அதுவே போதுமான. நமக்கு அது ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இது என்னன்னா தேர்தல் அரசியல் இது பிரதிபலிக்குது. அதுதான் ரொம்ப நமக்கு கஷ்டமான என்னன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஜிஎஸ்டி ஸ்லாப் ரிடக்ஷன்ன்றது வரப்போது பிரதமர் சுதந்திர தினத்துக்கு பேசும்போதே சொல்லிட்டார். சோ அதுக்கான நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பொருட்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் என்ற மாதிரி வருது. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய மக்களுக்கான பரிசு தீபாவளி கொடுக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கொடுத்தான்னு சொல்றதுனால 5000 rupees நம்ம கேஷ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்றதுக்காக அதுக்கான நிதியை நீங்க எப்படியாவது சரி பண்ணி தரணும், எப்படியாவது ரெடி பண்ணி தரணும். ஒரு ஆமா, பொங்கலுக்கு எப்படி பணம் கொடுக்குறாங்களோ அது போல தீபாவளிக்கு 5000 ரூபாய் கொடுப்பதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்கு. குடும்பத்துக்கு 1000 ரூபாய், 5000 ரூபாய்
அதான் ஒரு குடும்ப அட்டைக்கா? ஆமா, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு அட்டைக்கு 5000 ரூபாய் அதுக்கான ப்ரீ பிளான் போயிட்டு இருக்கு. இது எப்படி, இதெல்லாம் சரியா? இல்ல, இது 5000 ரூபாய் கொடுத்துறால எவ்வளவு நாள் வாழ்ந்துருவீங்க நீங்க? ஒரு நாள் தீபாவளி செலிப்ரேட் பண்றீங்களா? இவங்க சொல்லக்கூடிய பதில்கள்லாம் உங்களை ஆச்சரியத்தில். தீபாவளிக்கு வாழ்த்தே சொல்றது இல்லைங்க அவங்க. இப்போ இந்து பண்டிகைகளுக்கு பெரும்பாலும் அவங்க வாழ்த்தே சொல்றது இல்லை. தீபாவளி எல்லாம் நரகாசுரன் என்ற அசுரன் இறந்த தினம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கவலைப்படாது. அது நம்ம நிறைய பேர் கேட்டாங்க. எலெக்ஷன் அடுத்த வருஷம் லாஸ்ட் தீபாவளி இதுதான். இந்த தீபாவளி கண்டிப்பா வாழ்த்து சொல்லுவாங்க. வாழ்த்து சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அவர் சொல்லனா கூட நம்முடைய ஆன்மீக அமைச்சர் சேகர் பாபு மூலமாவது கண்டிப்பா சொல்ல வைப்பாங்க. சொல்லாமலாம் இருப்பாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. இந்த 2026 இந்த வருஷம் தீபாவளி உண்டு உங்களுக்கு. கண்டிப்பா தீபாவளி வாழ்த்து திமுக சார்ந்தவர்களால் நிச்சயமா வரும். வேறனா 2 பேர் சொல்லாம இருப்பாங்க. எலெக்ஷன் வருது இல்லையா? இந்த வாழ்த்துனாலே இந்துக்கள் எல்லாம் திமுக வாக்களிச்சிருவாங்க. இந்துக்கள் எல்லாம் அவ்வளவு தெளிவு இல்லாதவங்க சொல்ல வரீங்களா நீங்க? இல்ல கேக்குறாங்க, ஏன்னா அவங்க நம்புறாங்க இல்லையா? இல்ல நம்மள இல்ல, அத அவங்க கேள்வி கேட்கறாங்க. நீ ஒரு அரசு, நீ கிறிஸ்துமஸ்க்கு சொல்ற, நீ ரம்ஜானுக்கு சொல்றன்னா எனக்கு ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா இவங்க அறிவியல் பூர்வமா ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஏன்னா நரகாசுரன் யார், ஒரு தமிழை கொண்டதற்கு ஒரு தீபாவளியா சொல்லிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடியது. இந்த பக்கம் சரி அதை விட்டுருக்க பிள்ளையார் சதுர்த்தி வாக்கு சொல்லுவாங்களா? இது ரைட், இதை நீங்க கேட்கறது நியாயமான ஒன்று. 2வது, சிறுபான்மையினருடைய வாக்குக்காக தான் இவங்க வார்த்தை சொல்றாங்க அப்படின்றது 100% உண்மை. அது மறுக்கப்பட முடியாது ஒண்ணு கிடையாது. உள்ளபடியே இவங்க கிறிஸ்தவர்கள் மீதெல்லாம் நல்ல எண்ணம்லாம் ஒண்ணும் கிடையாது. குறிப்பா கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா கருப்பு தினம்னு ஒண்ணு அனுசரிப்பாங்க. என்னன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களை பிசி பட்டியல இருந்து நீங்க மறுபடியும் பட்டியல் சமூகத்துக்கே கொண்டு வாங்க, எஸ்சி பட்டியலே கொண்டு வாங்கன்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், தலித் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. ஆனா திமுகவோ இல்லை எந்த கட்சியும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட போயிட்டு அவங்களுக்கு ஆதரவான குரலா நின்னது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான அடிப்படை உரிமையை அவங்க கேட்கறாங்க. ஆனா அதற்காக நிக்க மாட்டாங்க. சும்மா நான் போயிட்டு கிறிஸ்துமஸ் நேரத்துல போய் நான் கூட சேர்ந்து கேக் வெட்டி உனக்கு ஊட்டி விட்டு வந்துட்டா மட்டுமே கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டவங்க நம்பக்கூடிய எல்லாம் மோசடி. 2 தாங்க. நீங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு இன்னைக்கு திமுக வாங்குறதுக்கு ஒரே காரணம் பிஜேபி அரசு. இதை தவிர்த்து விட்டால் அவங்களுக்கு சொல்றதுக்கான ஒரே ஒரு விஷயம் கூட நீங்க எடுக்க முடியாது. மீண்டும் ஒரு சம்பவம் என்னன்னா, டிஆர்பி ராஜாவுடைய மகன் சூர்யா ராஜபாலுன்றாங்க 51வது இந்த துப்பாக்கி சுடும் போட்டியில பதக்கம் வாங்கிறாரு. அதை அண்ணாமலை அவர்கள் கையில வாங்க மறுத்து கையில வாங்குறாரு. அண்ணாமலை பெருந்தன்மையா அவர் நல்ல மேன்மேலும் வரணுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பதக்கம் வாங்குறதுல ஒரு டிராமாட்ட பண்றாங்க. என்னன்னா ஆம்புலன்ஸ் விடுறது அப்படின்றது ஒரு டிராமா போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க, 10 வருஷம் ஜெயிலுன்ற மாதிரி. இந்த பதக்கம் வாங்குறதுல தன்னுடைய திமுக விசுவாசத்தை காட்டுறாங்களா, இல்ல உண்மையிலே என்ன இருக்கு, சமூக நீதி என்ன இருக்கு, சுயமரியாதை என்ன இருக்கு? நரேஷன் இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஆளுநர் கையால நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க பண்ணாங்க. பட் இதெல்லாம் ஒரு பொது நாகரிகம் கிடையாது. தோன்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் பக்கா டிஎம்கே அப்படின்றது. நான் என்ன சொல்றேன், நான் அதுக்குள்ள கூட போல. ஒரு பொது நாகரிகம் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ஆளுநரை வர வச்சு சட்டமன்றத்தை அவமானப்படுத்துறீங்கன்றீங்க இல்லையா, அதுலயும் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவரு சிங்கிள், ஒரு மனுஷன். அவரு நீங்க 100 பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க, 200 பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆளுநர் அவருக்குரிய மாண்பை கொடுக்கல அப்படின்னா அதை நீங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க. நீங்க அவர் மேல வழக்கு தொடுங்க. ஏன் திரும்பி வழக்கு தொடுக்கலையே ஆளுநர் மேல? நீங்க வழக்கு தொடுங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருத்தனை நம்ம நேரடியா அவனை அவமானப்படுத்திடுறோம், அவனை கிண்டல் பண்ணிடுறோம். அதனால ஏன்னா இவங்க தான் பேர்ல வைப்பாங்க, சங்கின்ற பேரா இருக்கட்டும். ஈவன் தலித்துகளுக்கு என்ன பேத்தமா வச்சிருக்குது திமுக சார்ந்தவர்கள், நீலசங்கி. நீ அம்பேத்கரிசம் பேசணும், நீ கண்டி தீவிரமான அம்பேத்கரிசம் பேசுறேன்னா உன்னை நீலசங்கின்னு சொல்லுவாங்க. யாரான்னா சோகால் நீலம் பண்பாட்டு மையம் ஆப்போசிட்டா வைக்கிறதுனால அதனால நீலசங்கி. இந்த அடமொழி வைக்கிறது, இந்த பதக்கத்தை வாங்கறதுக்கு போனா கையில மறுத்துறது, இல்லைன்னா ஆளுநர் கையில வாங்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு புரட்சின்னு நினைக்கிறாங்க. அதாவது அசிங்கப்படுத்திடுறாங்களாம். அதுதான் நோக்கமா. ஒரு நாகரிகமான அரசியல் கிடையாது, அது நாகரிகமான முறை கிடையாது. நீங்க ஒருத்தன் கையில பதக்கம் வாங்குறீங்கன்னா அந்த பதக்கம் கொடுப்பதற்கான அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கிறதுனால தான் அவரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. தகுதி இல்லாத ஒரு நபரை கூப்பிட்டு கொடுக்கலையே. இங்க எத்தனையோ பேர் கல்வி வல்லர்னு இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு வச்சிருப்பான். ஏரியா ஃபுல்லா அவன் தான் பில்டிங் கட்டி வச்சு இங்க யூனிவர்சிட்டி அது ஆரம்பிச்சிருப்பான். அவன் கல்வி வல்லர்னு கோட் போட்டுருப்பான். ஆனா அவங்ககிட்ட ஈனி இழிச்சிட்டு அவங்க எம்எல்ஏ இருப்பாங்க, எம்பியா இருப்பாங்க. ஈவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் யார் யாரை சொல்றன்றது. நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் நீங்க கல்வி வல்லர்னு பாக்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய நிலத்தை ஆட்டையை போட்டுவேன், ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய வீடுகளை ஆக்கிரமிச்சு அங்க காலேஜ் கட்டிருக்கிறோம் கல்வி வல்லல்.
அவங்களெல்லாம் நீங்க கல்வி வள்ளல் சொல்லிட்டு அவங்க கையில பதக்கம் வாங்குறீங்க. ஒரு ஆளுநர்கிட்ட போய் வாங்க மாட்டேன் ஏன்னா நீங்க பிஜேபி RSS அதனால உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் சொல்றதெல்லாம் எனக்கு அது சரின்னு தெரியல. அது வந்து ஒரு பொது நாகரிகம் கிடையாது. அது இதே போல திமுகவை சார்ந்தவர்களுடைய கையால வாங்க மாட்டேன்னு சொல்லி மற்ற மாற்று சித்தாந்தம் உள்ளவர்களும் சொன்னாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கா இருக்கும்ன்றத அவங்க சிந்திச்சு பார்க்கணும். அது வந்து ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் கிடையாது, முதிர்ச்சியான அரசியல் கிடையாது. இது வந்து இந்த குழந்தைத்தனமா சொல்றதை விட பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றது கூட சொல்ல முடியாது. நம்ம ஒரு நல்ல வார்த்தை இருக்கு டக்குன்னு வந்து கிடைக்க மாட்டேது. கிரிஞ்சா பண்றது சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பண்ணிட்டா நம்மள வந்து பெரிய ஆள் நினைப்பாங்கன்னு சொல்றது. ஈவன் அந்த லேடி அங்க பண்ணதுனா அன்னைக்கு அவங்க ஃபிளாஷ் நியூஸ் நீங்க அதை பாத்தீங்களா? அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபிளாஷ் நியூஸ் அவங்க தான், பிரேக்கிங் நியூஸ் அவங்க தான். ஒரு நாள் ஆச்சு அவங்க. ஆமா, பிரேக்கிங் நியூஸ் அவங்க தான், டிபேட் அவங்க தான். டிபேட்ல நீங்க 4 பேர் உட்கார்ந்து டிவில பேசுவாங்க, 4 பேர் டிபேட்டுடைய டாபிக் அவங்க தான். சோ இது இப்படிலாம் விளம்பரம் தேவை, விளம்பரம் மடைமாட்டிலாம் அன்னைக்கு தான் நடந்ததுன்னா அதை மாத்தி விட்டுறலாம். எல்லாம் ஒரு விளம்பர அரசியல் தானே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்காவான விளம்பர அரசியல். இது ஒரு நாகரிகமான அரசியலே கிடையாது. கடந்த முறை முதலமைச்சர் அவர்கள் சென்ற போது 2 முறை சென்றிருக்காரு. 2 முறையுமே போனதுக்கு அப்புறமே முதலீடுகளை ஈர்க்க அல்ல, முதலீடுகளை மேற்கொள்ளன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. ஆனா சரியான டேட்டா கிடைக்கல, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகளும் கல்விகள் முன்வைக்கிறாங்க. இந்த முறை 2 நாடுகளுக்கு போறாரு. கிட்டத்தட்ட ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு 7 மாதங்கள், சரியா சொல்லணும்னா 7.5 மாதங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல போய் அது ப்ராசஸ் ஆகி அவங்க முதலீடு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்குள்ளேயே மேபி ஒருவேளை கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அப்போ இப்ப போறாங்க அப்படின்னா இதை நம்ம என்னென்ன சந்தேக பார்வைகளை வைக்க வேண்டி, ஒரு பத்திரிகையாளரா வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞரா வைக்கணும்னா என்னென்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல முதலீடை வந்து நீங்க உதாரணத்துக்கு இங்க தமிழ்நாட்டை எடுத்துங்க. பல கம்பெனி எல்லாம் இங்க இருந்து ஒரு காலத்துல நோக்கியான்ற கம்பெனி தமிழ்நாட்டுல ரொம்ப இந்த ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் இது போன்ற பகுதியெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த கம்பெனி நீங்க தமிழ்நாட்டுல இருக்கா? இல்ல. அதே போல் நீங்க கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல, ஃபோர்டு இருந்தது. ஃபோர்டு உங்களுக்கு தெரியல, ஃபோர்டு இன்னைக்கு இருக்கா? ஃபோர்டும் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய நிறுவனங்களான பல விஷயமே உங்களை உள்ள கொண்டு வர. இப்ப என்னவா கொண்டு வராங்கன்னா, உங்களுக்கு தடை இல்லாத மின்சாரம் நாங்கள் கொடுப்போம், நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகும், பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நீங்க குறிப்பா இந்த வெயில் போன்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா பல முறை பார்த்தீங்கன்னா மின்சாரம் நம்ம கிடைக்காது. ஆனா அவங்களுக்கு தடை இல்லாத மின்சாரம் வந்து கிடைக்கும். ஒப்பந்தம் போட்டாங்க 86,000 கோடிக்கு. அதுதான் சொல்றேன். அது போன விஷயங்கள்லாம் நீங்க உள்ள பண்ணி கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து யாருக்கான வேலையை கொடுக்குறாங்க? இவங்க இவ்வளவு பேசுறாங்க இல்லையா, தனியார் இது அது இதுன்னு சொல்லிட்டு அரசால உங்க நிறுவனத்தை நாங்க உள்ள கொண்டு வரோம், இத்தனை 1000 கோடி எங்க லாபம் சம்பாதிக்கிறீங்க மண்ணில இருந்து, அதனால தமிழர்களுக்கு இத்தனை வேலை வாய்ப்பு கொடுப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏண்டானா இவங்களுடைய கான்ட்ராக்டே பார்த்தீங்கன்னா முழுக்க முதலாளித்துவ கான்ட்ராக்ட் தான். இது வந்து ஒரு சமத்துவ கான்ட்ராக்டோ இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கான்ட்ராக்டோ அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு முதலாளித்துவ கான்ட்ராக்ட். முதலாளிக்கு நீ வந்து ரெட் கார்போர்ட் போட்டு அவனை வந்து வர வச்சு உட்கார வைக்கிற, அதுக்கப்புறம் அவன் ரூல் பண்ணக்கூடியது. உங்களுக்கு எலெக்ஷன் இடத்துல வந்து அவன் ஃபண்டு கொடுப்பான், உங்க கட்சியோட நிதி கொடுப்பான். ஸோ இதெல்லாம் நீங்க அப்படி வாங்குறதுக்காக இப்படி கொண்டு வரீங்க. நான் வந்து இங்க தொழிற்சாலைகளே வரக்கூடாது, நீங்க வந்து முதலீடுகளே ஈர்க்கக்கூடாது அப்படின்ற பின்னோக்கியான கருத்து சொல்ற ஆள் கிடையாது. ஆனா நீங்க வந்து கொண்டு வந்து எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அது டேட்டா கொடுக்க முடியுமா? இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கறாங்களா, வெள்ளை அறிக்கை நீங்க கொடுங்க, 2,000 கோடி நீங்க ஈர்த்தன்னு சொல்றீங்க, அந்த கோடி எத்தனை? ஈவன் இதுல வந்து பல கம்பெனிகளுக்கு இவங்களுக்கு தொடர்புட்டு சொல்லிட்டு எதிர்கட்சி சார்ந்தவங்களாம் போடுறாங்க. அதை நீங்க பாத்திருக்கீங்களா? இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெளிநாட்டு போயிட்டு வெள்ளையாக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆனா விமர்சனங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் திமுக இருந்து ஒரு பதில் கிடையாது. அமைச்சர் ஒருவரே வெளியிட்ட ஆடியோன்றது பெரிய சர்ச்சையாச்சு. சோ வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு இதற்காகத்தான்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபட்டு பேசுனீங்கன்னா முறை துறை மாத்திடுவாங்க. இல்ல அப்ப இந்த முறையும் செல்கிறாருன்னா இந்த முறையும் மிகப்பெரிய அமௌண்டான்ற மாதிரியான ஒரு பார்வைகள் எதிர்கட்சிகள் நிச்சயமா வைப்பாங்க. எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கன்னா அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது யாருடைய கடமை? திரு ஸ்டாலினுடைய கடமை, திமுகவுடைய கடமை. ஆனா இவங்க அதெல்லாம் தெளிவெல்லாம் படுத்த மாட்டாங்க. அதான் சொல்றேன், இதெல்லாம் இந்த தொழில் முதலீடு என்பது வெளிநாட்டினுடைய அந்த பணங்களை இங்கே ஈர்ப்பது, தொழிற்சாலைகளை கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஓரளவுக்கு படித்த ஊடகங்கள் அல்லது வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய இவங்க தான் பேசுவாங்க. நீங்க சாதாரண மக்களுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்றதே தெரியாது. அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க புரிய வச்சாலும் அந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இது எல்லாமே உங்களுடைய தேர்தலுக்கான ஒரு வழிமுறை என்றாலுமே கூட அந்த பணத்தை எப்படியாவது இவங்க அவங்களுக்காக வந்து கொண்டு வந்துருவாங்க. இவங்க பேசுறாங்கல்ல, இன்னொன்று இருக்கு, அதானியே உள்ள விட மாட்டேன், ஏன்னா நீ பிஜேபி, உன்னுடைய கூட்டணி கட்சி கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி அதானியை உள்ள விட்டுருக்கு. இது என்ன நியாயம்? இங்க எதிர்க்கிற அப்ப கேரளா நாசனமா போனா பரவாயில்லையா? கேரளால பிஜேபி வந்தா பரவாயில்லையா? கேரளா RSS வந்தா பரவாயில்லையா?
இவங்க எல்லாமே ஒரே ஒரு கூட்டணி தாங்க, ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இதுக்காக வந்து ஒப்பேத்தி இங்க குறை சொல்லி அங்க குறை சொல்லி விமர்சனம் பண்ண கூட்டணி தான் தவிர மக்களுக்கான கூட்டணியா வந்து இவங்க சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையவே கிடையாது. மிக்க நன்றி சார் கருத்துக்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்போம். இணைந்திருங்கள். ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி.